அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மங்களகுடி கிளையின் சார்பாக நடத்தப்படும் மக்தப் மதரசா 4ஆம் ஆண்டு நிறைவு நிகழ்ச்சி மற்றும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டம் தற்பொழுது ஆரம்பமாக உள்ளது. முதலாவதாக சகோதரர் சாபிக் அவர்கள் கிராத் ஓதுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. قل لو كان البحر مدادا لكلمات ربي لنفد البحر قبل أن تنفد كلمات ربي ولو جئنا بمثله مددا. قل إنما أنا بشر مثلكم يوحى إلي أنما إلهكم إله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. மதரசா மாணவிகள் உரையாடல்கள் நடைபெறும். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத நூருல் அபிலா, சம்ரா, ஆசிமா, நுசைஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹா தோற்றுவாய். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غير المغضوب عليهم ولا الضالين. آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. நபிமார்களின் பெயர்களை கூற சாஹினா அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனில் கூறப்பட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம்,
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், துல்கிப்லு அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அல்யஸஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பயான் அற்பமாக நினைக்கும் அழகிய நன்மைகள் தலைப்பின் கீழ் மாணவி முஃப்லிகா பயான் உரை நிகழ்த்த வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு முன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அற்பமாக நினைக்கும் அழகிய நன்மைகள் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மிக சிறியதாக நினைக்கும் பல அழகிய நன்மைகள் இருக்கிறது. உண்மையில் அதிக நன்மைகள் மற்ற இறைவனின் நேசத்தையும் தரக்கூடிய சில நன்மைகளை பற்றி பார்ப்போம். முதலில் பாதை முள்ளை அகற்றுதல். வழியில் கிடைக்கக்கூடிய முள், கல் இது போன்ற இடையூறாக கிடைக்கக்கூடிய பொருளை அகற்றுவது மிகப்பெரிய நன்மையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக சிறுத்த முகத்துடன் பார்ப்பது. சகோதரர் சிறுத்த முகத்துடன் பார்ப்பது மற்றும் பேசுவது தர்மமாகும். அடுத்ததாக வார்த்தை தர்மமே, இனிய சொற்களை பேசுவது தர்மமாகும். இன்னும் தாய்த்தவர்களுக்கு விலங்குகள் தண்ணீர் கொடுப்பது இது போன்ற ஏராளமான விஷயங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. சிறு துளி பெரும் வெள்ளம் என்பது போல நாம் அற்பமாக நினைக்கும் சிறிய நசைகள் மறுமையில் நன்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நன்மை அலட்சியம் செய்யாமல் செய்து முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அடுத்ததாக குர்ஆன் வசனங்கள். அஸ்ரத், மஜீத், உசாமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் உதவி என்று எனக்கு எந்த ஆற்றமும் இல்லை. வித்தவுட் அல்லாஹ்ஸ் ஹெல்ப் வி ஹேவ் நோ ஸ்ட்ரெங்த். அஸ்தகுஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கூறுங்கள். சீக் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் அல்லாஹ். வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பீராக. புட் யுவர் ட்ரஸ்ட் இன் அல்லாஹ். வதவக்கல் அலல்லாஹ், மறைவான ஞானம் அல்லாஹ்வுக்கே உரியது. the knowledge of the unseen belongs only to Allah. இன்னமல் ஹைபுலில்லாஹ், இவ்வுலகம் இன்பம் சொர்க்கமானது. the pressure of this worldly life is temporary. மத்தியாவுன் துனியா கலீல். பொறுமையாளர்களுக்கு நச்சரி கூறுங்கள். give glad tidings to the patient. வதவக்கல் அலல்லாஹ், ரப்பனா வதவக்கல் துஆ. அல்லாஹ் அல்லாஹுல் அதீபுன் பிமா. அல்லாஹ் தன் அடியார்கள் மீது அன்பு மிக்கவன். Allah is most loving towards his parents. ரப்பனா வதவக்கல் துஆ. எங்கள் இறைவனை எனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயா? Our Lord accepted my prayer. வத்தவபனா மஅல் அப்ரார். எங்களை நல்லவர்களோட கைப்பற்றுவார். Admit us among the righteous. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சூரா சம்ஸ், ஹாமிதா, அஃபீஃபா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் சம்ஸ், சூரிய. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஷ்ஷம்ஸி வல்லுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யக்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من
كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فظن ما عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். சூரா இக்லாஸ், இன்ஷா ஃபாத்திமா, ரிஹானா, கிப்சா பசீன். السلام عليكم ورحمة الله وبركاته. سورة கத்தாத மெதுவா சொல்லு. بسم الله الرحمن الرحيم. هو الله أحد الله صمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. வாடும் பெற்றோர்களும் வதைக்கும் பிள்ளைகளும் என்ற தலைப்பின் கீழ் பயான் பேச வருகிறார் மாணவி ஆசியா. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வாடும் பெற்றோர்களும் வதைக்கும் பிள்ளைகளும். மதிப்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியர்களே, நாகரீக உலகின் மனித சமுதாயத்தை பீடித்துள்ள மிகப்பெரிய சமூக வியாதிகளில் ஒன்று வயோதிக பெற்றோர்களை வதைப்பதாகும். காலூன்றி நடக்க முடியாத தள்ளாத வயது நிலை விழுதுகளாய் தாங்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் அன்னையர்களை அல்லல் படுவாராக அலக்களிப்பது வார்த்தைகளே வடிக்க இயலாத மாபெரும் கொடுமையாகும். ஆம், இன்றைக்கு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனித சமுதாயம் மிக பெரும் அலட்சிய போக்கில் உள்ளது. அமுதூட்டி வளர்த்த பெற்றோர்களின் மனவிருப்பங்கள் என்ன, அவர்களின் தேவைகள் என்ன என எந்த ஒன்றையும் அறியாமல் அவர்களை தவிக்க விட்டு விடுகின்றனர். இதற்கு இஸ்லாமிய சமுதாயம் விதிவிலக்கல்ல. பெற்றோர்களை வதைப்பது பெரும்பாவம் என்றும் எச்சரிக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பலரும் பெற்றோர்களை பரிவிதிக்க விடுகின்றனர். இதனால் வயோதிக காலத்தில் அரைஜான் வயிற்றிற்காக கையெழுத்து நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுகின்றனர். என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரங்கள் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உங்களிடம் இருக்கும் அவ்விருவரோ இருவரில் ஒருவரோ முதுமையை அடைந்துவிட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என்று கூறாதே, அவ்விருவரை மிரட்டாதே, அவ்விருவரிடம் மரியாதை என சொல்லையே கூறு. அன்புடன் பணிவு என்னும் சிறகை அவ்விருவரிடம் தாழ்த்துவீராக. என்னை சிறுவனாக இருக்கும்போது இருவரும் பராமரித்தது போல் என் இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக. சாதாரணமாக சீ என்று கூட கூறாதே என்று மார்க்கம் சொல்கிறது. ஆனால் பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களுக்கு வசதியுள்ளவர்களாக வாழ வைத்து அவர்களுக்கு செலவு செய்வதை குறைத்து விடுகின்றனர். ஆனால் அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை கொடுமை செய்கின்றனர். இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தமது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுமாறு மனிதனுக்கு வலியுறுத்தினோம். அவனை அவனது தாய் சிரமத்துடன் சுமந்தாள், சிரமத்துடனே ஈன்றெடுத்தாள். அவனை சுமந்தும் அவன் பால் குடிந்தையும் மறந்தும் 30 மாதங்கள் அவன் தனது பருவ வயதை அடையும் போது, என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த அருட்கடைக்கு நன்றி செலுத்தவும், நீ பொருந்தி கொள்ளும் நல்லறங்களை நான் செய்யவும் வாய்ப்பளிப்பாயாக. எனக்காக எனது சந்தேகங்களை சீராக்குவாயாக. நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறான். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு துன்பம் தருவனை அல்லாஹ் நிச்சயமாக ஹராமானதாக ஆக்கியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெரும் பாவங்களை பற்றி கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுக்கு இணை வைத்தல், பெற்றோர்களுக்கு துன்பம் தருவது, பொய் சாட்சி கூறுவது ஆகியவை பெரும்பாவங்கள் என்று கூறினார்கள். ஆகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் பெற்றோர்களை பேணி அரவணைத்து அதன் மூலம் சொர்க்கம் செல்லும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் மேலும் கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அரபி வார்த்தைகள் ஜாசிர் ஜஸ்ரா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alif முதல் ஜீம் வரை உள்ள அரபி வார்த்தைகள். அபுன் தந்தை, அன்னபுன், அசருன் சிங்கம், அன
அனாசுன் அன்னாசி பழம் பத்தத்துன் வாத்து பக்கரத்துன் மாடு முறுக்கு காலத்துன் ஆரன் பின்துன் மகள் துகாகத்துன் ஆப்பிள் கிம்சாகுன் முதலை தம்ருன் பேச்சப்பழம் தீனூன் அத்திப்பழம் சூபானூன் பாம்பு சகலபூன் நரி ஜல்லாஜத்துன் குளிசான பெட்ரி ஆடை சாபூன் ஜமலுன் ஒட்டகம் ஜாமுசத்துன் எருமை ஜசருன் கேரட் ஜரசுன் மணி அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக அரபி வார்த்தைகள். வசீம் ஆபித். அவங்க சொல்ல மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபி மாதங்கள் தீகுன் சேவல். அரபி வார்த்தைகள். அரபி வார்த்தைகள் தீக்கும் தீகுன் சேவல்.